பக்கத்து வீட்ல இருக்கிற அக்கா எப்படி கலர் ஆகுறதுன்னு யூடியூப்ல வீடியோ போறத பார்த்துட்டு இந்த பொண்ணு அந்த கிரீம் அப்ளை பண்ணிட்டு நான் எப்ப கலர் ஆவன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட தங்கச்சியும் கட்டில படுத்துக்கிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. இதை பாக்குற இவ உன்ன அப்பா கிட்ட சொல்லவான்னு கேக்குறா. உடனே அவங்க தங்கச்சி நீ முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கிறியான்னு கேக்குறா. அதுக்கு இவன் காலேஜ்ல நிறைய பேர் என்ன ப்ரொபோஸ் பண்ணாங்க, நான் தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றா. பொய்யெல்லாம் சொல்லாதன்ட்டு அவங்க தங்கச்சியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நெக்ஸ்ட் டே அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறா. அவ சொல்றா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடின்ட்டு. எப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவ சொல்றா நான் சோசியல் மீடியால பார்த்து தான் ஒரு பையனை லவ் பண்ண, யாருக்குமே வீட்ல தெரியாதுன்னு சொல்றா. இவளுக்கும் ஐடியா கிடைக்குது. இவளும் சோசியல் மீடியால எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் இவளை பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா இவளை பார்க்க வர மாப்பிள்ளைங்க எல்லாம் பொண்ணு கருப்பா இருக்கா, அது மட்டும் இல்லாம எத்து பல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இவளை ரிஜெக்ட் பண்றாங்க. இவளுக்கும் சோசியல் மீடியால இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது. இவளும் அக்செப்ட் பண்ணி ஸ்டார்டிங்ல மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளும் நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ ரெகுலரா போன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பையன் நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்கறான். உடனே இவளுக்கு தப்பா தோணுது, கட் பண்ணிடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்றான் உடனே நீ அவனை பிளாக் பண்ணிடு, அதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்காத, நேரத்துல இல்ல அழகு உன்னோட குணத்துல தான் இருக்குன்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு அப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியான்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையன் நம்ம ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்கோம், மேரேஜ் எப்படி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே பேக் வாங்குறான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு பையன் பொண்ணு பாக்குறதுக்காக வரான். அவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா பொண்ணோட அப்பா மாப்பிள்ள ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மாப்பிள்ள எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிடுறாரு. பொண்ணோட அப்பா போயிட்டு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு மாப்பிள்ள இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆனா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் தர மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு அமௌண்ட் தர மாதிரி மாப்பிள்ள எல்லாம் எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவங்க அப்பாவும் கோவத்துல திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. காசு தராம உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ என்னைக்காவது உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்துருக்கியா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்று அழுந்து ரொம்பவுமே ஃபீல் பண்றா. அந்த பக்கத்து வீட்டுல இருந்த யூடியூப் பொண்ணு இவளுக்கு ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி தரா. இவளும் நான் யாரை பார்த்தும் சிரிச்சதே கிடையாது, கொரோனா வந்தப்பதான் மாஸ்க் போட்டு நான் சிரிக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல் டைம்ல இருந்து யாராவது பார்த்து எனக்கு கிண்டல் பண்ணிடுவாங்கன்ட்டு நான் அப்பையில இருந்தே சிரிக்கவே மாட்டேன். ஒரு டைம் என்ன பார்க்க வந்த மாப்பிள்ள ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவரு என்ன பார்த்து சிரிச்சாரு. எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா எங்க அப்பா தான் அவரை வேணான்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் கலர்ல தான் அழகு இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா நம்ம வாய்விட்டு பேசி சிரிச்சாலே அது அழகுதான்னு சொல்றா இந்த பொண்ணு. இந்த வீடியோவை எல்லாரும் சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற அவங்க அப்பாவை அவங்க பொண்ணு கிட்ட போய் சாரி கேக்குறாரு. அப்பா அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்காக பிளாக் காஃபி கொடுக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு எப்பயுமே பிளாக் காஃபினா பிடிக்காது. இவ போய் அதை எடுத்து குடிச்சிட்டு பிளாக் காஃபியும் நல்லா தான் இருக்குன்னு சொல்றா.